வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3லேருந்து முதல் பாடம் பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பண்டைக்கால தமிழ் சமூகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான சான்றான சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேர சோழ பாண்டிய அரசர்களோட ஆட்சி பற்றியும் அவங்களோட சமகாலத்தவங்க அதாவது குறுநில மன்னர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பண்டைக்கால தமிழகத்தோட நிர்வாக முறை, சமூக பொருளாதார நிலைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். களப்பிரர் காலத்தை புரிஞ்சுக்க போகிறோம். சங்க காலம் அப்படின்னா சங்கம் அப்படிங்கிற சொல் மதுரை பாண்டிய அரசர்களோட ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. ஸோ சங்கம் அப்படிங்கிற சொல் எதை சொல்லுது? தமிழ் புலவர்களோட குழுவை சொல்லுது. அது யாரோட காலத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா மதுரை பாண்டிய அரசர்கள் காலத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் அந்த சங்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த புலவர்கள் இயற்றின பாடல்கள் தான் மொத்தமாக சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். இந்த பாடல்கள் இயற்றப்பட்ட காலத்தை தான் சங்க காலம்னு சொல்கிறோம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், உவே சாமிநாத ஐயர் இவங்கெல்லாம் பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கியங்களையும் பண்டைக்கால தமிழ் நூல்களையும் மீட்டு அதை வெளியிடுறதுல பல வருஷம் செலவு பண்ணாங்க. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரும், தாமோதரம் பிள்ளையும் வாவு சாமிநாத ஐயரும் பனை ஓலைகளில் என்னெல்லாம் எழுதியிருந்தாங்களோ அதெல்லாமே அவங்க வெளில கொண்டு வந்தாங்க. இதற்காக அவங்களோட பல வருஷங்களை செலவு பண்ணாங்க. சான்றுகள் எதை பற்றிலாம் அந்த சங்க காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. ஸோ காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு மூலமாகவும் புகழூர் கல்வெட்டு, புகழூர் அப்படிங்கிறது கரூருக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு, அசோகரோட 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். ஸோ காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13 பேராணை கல்வெட்டுகள். அது மட்டும் இல்லாமல் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். ஸோ இந்த ஊர் எல்லாமே மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடு. செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடுகள். நாணயங்கள் அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்களை சொல்லலாம். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னா புதைவிடம், நடுக்கற்கள். ஸோ புதைச்ச இடங்கள், அதுக்கப்புறம் நடுக்கல் வச்சுருப்பாங்க. அதாவது இறந்த வீரனோட நினைவாக ஒரு கல் வச்சுருப்பாங்க, அதுதான் நடுக்கல். அதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அகழாய்விலிருந்து பொருள்கள் எங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, கொடுமணல், புகார், கொட்கை, அழகன்குளம், உறையூர். ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, கொடுமணல், புகார், கொட்கை, அழகன்குளம், உறையூர் இந்த இடங்களில் அகழாய்வில் பொருள்கள் கிடைச்சிருக்கு. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இதெல்லாம் இலக்கிய சான்றுகளாக சொல்லலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அயல் நாட்டவர் குறிப்புகள்னால் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் எண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இதெல்லாமே அயல் நாட்டவர்களோட குறிப்புகள். பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல், தாலமியோட புவியியல் அப்படிங்கிற நூல், மெகஸ்தனிஸோட இண்டிகா அப்படிங்கிற நூல், ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இதன் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் இலக்கண நூல். அது சங்க கால தமிழ் மக்களோட மொழி, பண்பாடு இதோட உயர்தரத்தை சுட்டி காமிக்குது. ஸோ இது ஒரு தமிழ் இலக்கண நூல். இது சங்க கால தமிழர்கள் எப்படியெல்லாம் பண்பாடு ரீதியாக, மொழி ரீதியாக உயர்வான தரத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதான் அந்த தொல்காப்பியம் சொல்லுது. கால அளவுன்னு பார்த்தாக்கா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். புவியியல் பரப்பு அப்படின்னு பார்த்தாக்கா வடக்கே வேங்கடம், அதாவது திருப்பதி மலையிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும். வடக்கே வேங்கடம், திருப்பதி மலையிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும். கிழக்கிலையும் மேற்கிலையும் கடலை எல்லைகளாக வச்சிருக்கு. காலம் இரும்பு காலம், காலம் இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு, பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. அரச முறை அப்படிங்கிறது முடியாட்சி. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள்னால் அது சேரர், சோழர், பாண்டியர். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தமிழ் மொழி அப்படிங்கிறது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படிங்கிற கருத்தை வச்சுருந்தார். ஸோ தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படிங்கிற கருத்தை வச்சுருந்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர். இவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் மொழி பேராசிரியர். இவர் என்ன சொன்னார்னா, மற்ற மொழிகளோட செல்வாக்குக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக இது இருந்திருக்கு, உருப்பெற்று இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சங்க காலம் அப்போது மூவேந்தர்கள் தமிழகத்தோட பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. வேந்தர் அப்படிங்கிற சொல் சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வேந்தர் அப்படிங்கிற சொல் யாரை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை குறிப்பிடுறதுக்காக தான் வேந்தர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
சேரர்கள் மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இதெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஆட்சி செய்த பகுதிகளையும் கொடுத்துருக்காங்க. சேரர்கள் மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இதை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சேர அரசர்கள் குறித்த தகவல்களை கூறும் நூல் எது அப்படின்னா அது வந்து பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து மூலமாக நம்ம வந்து சேர அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. சேர அரசன் செங்குட்டுவன் இவர் தான் வட இந்தியா மேலே படையெடுத்து போனார். கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்காக அவர் வந்து இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவரும் இந்த சேரன் செங்குட்டுவன் தான். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனோட தம்பி. அவர் தான் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர். சேரல் இரும்பொறை அப்படிங்கிற அரசன் அவரோட பேரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சேரல் இரும்பொறை அப்படிங்கிற அரசன் அவரோட பேரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சில சேர நாணயங்களில் அவங்களோட சின்னம் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கு. சில சேர நாணயங்களில் அவங்களோட சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் பண்ணது சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனோட தம்பி. இவர் தான் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர். சேரல் இரும்புரை அவரோட பேரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சில சேர நாணயங்களில் அவங்களோட சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் அப்படின்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்செரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்செரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரன் இரும்பொறை. அடுத்து சோழர்களை பற்றி பார்க்கலாம். சங்க காலத்தில் சோழ அரசு திருப்பதி மலைகள் வரைக்கும் விரிந்து இருந்தது. காவிரி கழிமுக பகுதி தான் சோழ நாட்டோட மைய பகுதியாக இருந்திருக்கு. இந்த பகுதி தான் அதுக்கப்புறம் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டுச்சு. சோழ அரசர்களில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கரிகால் வளவன் இல்லைனா கரிகாலன்னு சொல்லலாம். இவர் தான் வந்து சோழ அரசர்களில் ரொம்ப ஃபேமஸானவர். அவர் தான் அவர் வந்து தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் அவங்கள ஆதரித்த 11 வேளிர்களோட கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெண்ணி அப்படிங்கிற சிற்றூரில் வச்சு தோற்கடிச்சிருக்காரு. இந்த கரிகாலன் தான் சேரர், பாண்டியர் அதுக்கப்புறம் 11 வேளிர்களோட கூட்டுப்படை மொத்தமாகவே தஞ்சாவூரில் வெண்ணி அப்படிங்கிற இடத்துல வச்சு தோற்கடிச்சிருக்காரு. அவர் காடுகளை விளைநிலமாக மாற்றுறாரு. வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக காவிரி ஆற்றின் குறுக்க கல்லணையை கட்டியிருக்காரு. புகார் இந்திய பெருங்கடலோட பல பகுதியிலிருந்து வணிகர்களை பக்கம் ஈர்த்து வச்சிருக்க அளவுக்கு அந்த சோழர்களோட துறைமுகம் வந்து இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் கரிகாலன் ஆட்சியப்போ அங்கே நடந்த வணிக நடவடிக்கைகள் பற்றி நம்மளுக்கு செய்திகளை சொல்லுது. ஸோ கரிகாலன் ஆட்சியப்போ என்னென்ன வணிக நடவடிக்கைகள் இருந்தது அப்படிங்கிறத வந்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து 14 கீழ்கணக்கை சேர்ந்த ஒரு நூல். கல்லணை கரிகாலன் கட்டினது. இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. பாசனத்துக்காக அந்த வழியில் போகிற தண்ணியை திருப்பி விடுறதுக்காக காவிரி ஆற்று குறுக்க இந்த அணையை கட்டியிருக்காங்க. கல்லணை கட்டப்பட்டப்போ 69,000 ஏக்கர் நிலத்துக்கு அது நீர்ப்பாசன வசதியை கொடுத்துருக்கு. முக்கியமான சோழ அரசர்கள் அப்படின்னா இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பேரனட்கிள்ளி இவங்களாம் முக்கியமான சோழ அரசர்கள். அடுத்தது பாண்டியர். ஸோ இவங்க இப்போ இருக்கக்கூடிய தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிச்சிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் பல பாண்டிய அரசர்களோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நெடுஞ்செழியன் ரொம்ப வந்து புகழ் வாய்ந்த ஒரு போர் வீரராக சொல்கிறாங்க. அவர் வந்து சேரர், சோழர் 5 வேளிர்களோட கூட்டுப்படையை தலையானங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. அவரை கொட்கையின் தலைவன் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க கொட்கையின் தலைவன் அப்படின்னா நெடுஞ்செழியனை சொல்கிறாங்க. தலையானங்கானத்து நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க. சேரர், சோழர் 5 வேளிர்களோட கூட்டுப்படையை தலையானங்கானம் அப்படிங்கிற இடத்துல வச்சு தோற்கடிச்சிருக்காரு. கொட்கையோட தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாரு. பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்துக்குளிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டாங்க. அவங்களோட நாணயங்கள் ஒரு பக்கத்தில் யானையோட உருவமும் இன்னொரு பக்கத்தில் மீனோட உருவமும் இருந்திருக்கும். முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தினதை கொண்டாடுற விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். சேரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை இந்த மாதிரி பட்டங்களையும், சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த பட்டங்களையும், பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர் இந்த பட்டங்களையும் சூட்டிக்கிட்டாங்க. சேரர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை இந்த பட்டங்களையும், சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த பட்டங்கள், பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர் போன்ற பட்டங்களையும் சூட்டிக்கிட்டாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் முக்கியமான பாண்டிய அரசர்கள். அரசுரிமை சின்னங்கள் அப்படின்னா செங்கோல், முரசு, வெண்கொற்றக்குடை இதெல்லாம் அரசு அதிகாரத்தோட சின்னங்கள். செங்கோல், முரசு, வெண்கொற்றக்குடை இதெல்லாம் அரசு அதிகாரத்தோட சின்னங்கள். மூவேந்தர்களில் சேரர்களுக்கான மாலை அப்படிங்கிறது பனம்பூ மாலை, சோழர்களுக்கு வந்து அத்திப்பூ மாலை, பாண்டியர்களுக்கு வந்து வேப்பம்பூ மாலை. சேரர்களுக்கு பனம்பூ மாலை, சோழர்களுக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை.
சேரர்களுக்கான துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி. சேரர்களுக்கான தலைநகர் வஞ்சி அல்லது கரூர். சின்னம் அப்படின்னா வில் அம்பு. சேரர்களுக்கான மாலை பணப்பூ மாலை. துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி. தலைநகர் வஞ்சி அல்லது கரூர். சின்னம் வில் அம்பு. சோழர்களுக்கான மாலை அத்திப்பூ மாலை. துறைமுகம் புகார். தலைநகர் உறையூர் அல்லது புகார். சின்னம் புலி அப்படிங்கிறது சின்னம். பாண்டியர்களுக்கான மாலை வேப்பம்பூ மாலை. துறைமுகம் கொற்கை. தலைநகர் அப்படிங்கிறது மதுரை. சின்னம் 2 மீன்கள் சின்னம். சோழர்களுக்கான மாலை அத்திப்பூ மாலை. அவங்களுக்கான துறைமுகம் புகார். தலைநகர் அப்படிங்கிறது உறையூர் அல்லது புகார். சின்னம் புலி. பாண்டியர்களுக்கான மாலை வேப்பம்பூ மாலை. துறைமுகம் கொற்கை. தலைநகர் மதுரை. சின்னம் 2 மீன்கள் அப்படிங்கிறது சின்னம். அடுத்தது குறுநில மன்னர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆய் வேளிர் கிழார். முடிசூடனா இந்த 3 அரசர்களை தவிர பல சுதந்திரமான சின்ன குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. அவங்க வேளிர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. ஆய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சொல் ஆயர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆயர் அப்படின்னா ஆணிரை மேய்க்கிறவங்கள தான் ஆயர்னு சொன்னாங்க. அந்த சொல்லிலிருந்து தான் ஆய் அப்படிங்கிற சொல்ல பெறப்பட்டுச்சு. சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவங்களோட பேர் அப்படின்னா அந்திரன், திதியன், நன்னன். இவங்க 3 பேரும் முக்கியமான மன்னர்களாக சொல்லலாம். வேளிர்களில் பாரி, காரி, ஓரி, வேகன், ஆய், அதியமான், நல்லி இவங்கெல்லாம் கடையேழு வள்ளல்கள் சொல்லலாம். பாரி, காரி, ஓரி, வேகன், ஆய், அதியமான், நல்லி கடையேழு வள்ளல்கள். இவங்க தமிழ் புலவர்களை ரொம்ப பெருந்தன்மையாக தாராளமாக ஆதரிச்சாங்க. கிழார் அப்படிங்கிறவர் கிராம தலைவர். சங்க காலத்தில் ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அரசுரிமை அப்படிங்கிறது ஒரு பரம்பரையான உரிமையாக இருந்தது. ஒருத்தர் மன்னராக இருந்ததுன்னா அவரோட பையன் திரும்ப மன்னராகுவாங்க. அது மாதிரி பரம்பரையான உரிமையாக இருந்தது. அரசர் கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். அது கோன் அப்படிங்கிற சொல்லோட சுருக்கம் தான் கோ அப்படிங்கிறது. அரசரை அப்படின்னு தான் சொன்னாங்க. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இந்த மாதிரி வேறு பெயர்களாலேயும் அரசர்கள் அழைக்கப்பட்டாங்க. பொதுவாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அரசரோட மூத்த மகன் தான் அடுத்து அரியணைக்கு வர்றார். பட்டம் சூட்டப்படுகின்ற விழா அப்படிங்கிறது அரசு கட்டிலேறுதல் இல்லைனா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. பட்டத்து இளவரசர் கோமகன் அப்படின்னும் அவங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் இந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க. அரசர் தினந்தோறும் அந்த அரசவையை கூட்டினாரு. அங்கே அவங்க விவாதங்கள் எல்லாமே பார்த்தாரு. வழக்குகள் எல்லாம் தீர்த்து வச்சாரு. அரசோட வருமானம் அப்படிங்கிறது வரிகள் மூலமாக பெறப்பட்டுச்சு. நிலவரி தான் வருவாயோட முக்கியமான ஆதாரமாக இருந்தது. அது இறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அது தவிர அரசு சுங்கவெறி, கப்பம், தண்டம் இதெல்லாம் வசூல் பண்ணாங்க. அரசர்களும் வீரர்களும் வீரக்கடல் போட்டிருந்தாங்க. அதன் மேலே அணிந்திருக்கவங்களோட பேரும் அவரோட சாதனைகளும் பொறிக்கப்பட்டு இருந்தது. ஒற்றர்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. புறமுதுகளை காயமடைகிறது அவமானமாக கருதப்பட்டுச்சு. போறப்ப புறமுதுகளை காயப்பட்டதற்காக அரசர்கள் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாற்றிக்கிட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு. சபை அப்படின்னு பார்க்கும்போது அரசரோட சபை அரசவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அரசர் அரியணைன்னு சொல்லக்கூடிய ஆசனத்தில் அமர்றது அப்படிங்கிறது வழக்கம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகளும் சிறப்பு விருந்தினர்களும் அவை புலவர்களும் இருந்திருக்காங்க. அரசர்கள் 5 விதமான கடமைகளை செஞ்சுருக்காங்க. அவங்க படிக்கிறத ஊக்குவிச்சாங்க, சடங்குகளை நடத்தினாங்க, பரிசுகள் கொடுத்தாங்க, மக்களை பாதுகாத்தாங்க, குற்றவாளிகளை தண்டிச்சாங்க. தூதுவர்கள் அரசரால் பணியில் வச்சாங்க. தூதுவர்கள் முக்கியமான பங்கு இருந்தது. அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி பண்ணாங்க. அவங்கள 5 குழு, அதாவது 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு, என் பேராயம் 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருந்தாங்க. 50 குழு அப்படின்னா 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு, என் பேராயம் அப்படின்னா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு. இந்த மாதிரி 2 குழுக்களாக அதிகாரிகளை பிரிச்சிருந்தாங்க. படை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரசரோட படை இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிரிவுகள் இருந்தது. அது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகள் இருந்தது. படை தலைவர் தானே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். அந்த காலப்பகுதியில் முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா வாள், கேடயம், தோமாரம், ஈட்டி, வில், அம்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தோமாரம் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து எதிரி மேலே ஏவுகணை மாதிரி வீசுறது தான் தோமாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை படைக்கொட்டில் அப்படின்னு சொன்னாங்க. கோட்டைகள் அரண்களாலையும் ஆழமான அகழிகளாலையும் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. போர் முரசும் கடவுளாரா அதை வணங்கியிருக்காங்க. போர் முரசை கடவுள் மாதிரி வணங்கியிருக்காங்க. சட்டமும் நீதியும் அப்படின்னு பார்க்கும்போது அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். தலைநகரில் நீதிமன்றம் அவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. கிராமங்களில் மன்றங்கள் அப்படிங்கிறது தீர்ப்பு வழங்கக்கூடிய இடங்களாக இருந்தது. தலைநகரில் நீதிமன்றத்தை அவைன்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் மன்றங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடங்களாக இருந்தது. தண்டனைகள் எப்பயுமே கடுமையாக இருந்தது. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. தலையை துண்டிக்கிறது, உடல் உறுப்புகளை துண்டிக்கிறது, சித்திரவதை செய்கிறது, சிறையில் அடைக்கிறது, அபராதம் விதிக்கிறது இந்த மாதிரி குற்றங்களுக்கு தண்டனைகள் கொடுத்துருக்காங்க.
உள்ளாட்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. மண்டலத்தை நாடாக பிரிச்சிருக்காங்க. மக்கள் தொகை, பரப்பளவு இதோட அடிப்படையில் நாடை பல கூற்றங்களாக பிரிச்சிருக்காங்க. ஊர் அப்படிங்கிறது கிராமம், அதை வந்து பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. புகார் அப்படிங்கிறது துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் தான் புகார் அப்படிங்கிறது. முக்கியமான நகரங்களா புகார், உறையூர், கொட்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி இதெல்லாம் இருந்திருக்கு. நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மண்ணோட வளத்தை பொறுத்து நிலத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. மருத நிலம் மென்புலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு இருக்கு. அதுல நெல்லும் கரும்பும் விளைஞ்சிருக்கு. நெய்தல் தவிர மற்றது எல்லாமே வன்புலம், புன்சை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. மருத நிலம் வெண்புலம் சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு, நன்செய்ய அழைக்கப்பட்டிருக்கு. நெய்தல் தவிர மற்றது எல்லாமே வன்புலம், புன்சைன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. அதுல தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைஞ்சிருக்கு. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இவங்களுக்கான தொழில் அப்படிங்கிறது வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல். மக்கள் வந்து குறவர் இல்லைனா குரத்தியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட முக்கியமான கடவுள் முருகன். முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும். இவங்களோட தொழில் ஆணிரை மேய்க்கிறது. மக்கள் ஆயர், ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட முக்கியமான கடவுள் மாயோன். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். இவங்களோட தொழில் வேளாண்மை. உழவன், உழத்தியன்னு சொல்லிட்டு மக்கள் அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட கடவுள் இந்திரன். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் மீன் பிடிக்கிறதும் உப்பு உற்பத்தி செய்கிறது தான் முக்கியமான தொழில். இதில் வந்து மக்கள் பரதவர் அல்லது நிலத்தியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. முக்கியமான கடவுள் வருணன். பாலை வறண்ட நிலம். தொழில்னா என்ன, வீர செயல் தான். மறவர் மரத்தியர் அப்படிங்கிறது மக்கள். கொற்றவை அப்படிங்கிறது அவங்க வணங்கக்கூடிய தெய்வம். பெண்களோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது சமூக வாழ்க்கையில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. நல்லா படித்த நல்லா புத்திசாலியான பெண்களும் இருந்திருக்காங்க. 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருமணம் அப்படிங்கிறது சொந்த விருப்பத்தை சார்ந்துதான் இருந்திருக்கு. கற்பு அப்படிங்கிறது சிறந்த ஒழுக்கமாக வந்து பார்த்துருக்காங்க. சொத்துகள் அப்பா அம்மா சொத்துல பொண்ணுக்கும் பையனுக்கும் சமமான பங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கு. சங்ககால பெண்பாட் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடனியார், ஆதி மந்தியார், பொன்முடியார் இவங்கெல்லாம் சங்ககால பெண்பாட் புலவர்கள். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடனியார், ஆதி மந்தியார், பொன்முடியார். சமய நம்பிக்கைகள், சமய பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட முதன்மையான கடவுளா சேயோன் இல்லைனா முருகன் தான் இருந்திருக்காரு. சங்க காலத்தில் வேற யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படின்னா சிவன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை இந்த தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க. நடுகள் வழிபாடும் வழக்கத்தில் இருந்திருக்கு. பௌத்தமும் சமணமும் கூட இருந்திருக்கு. வடபகுதியில் வளர்ந்த மாதிரி தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்துருக்கல. வர்ணாசிரம முறை அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்தது தான். தொழிலை அடிப்படையாக வச்சுக்கிட்ட வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்தது தான். வீரக்கல் இல்லைனா நடுக்கல். பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க வீரர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சு அவங்களோட நினைவை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக நடுக்கல்ல நட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸு அணிகலன்லாம் எப்படி இருந்து பார்க்கலாம். வசதியாக இருந்தாங்கன்னா மஸ்லின், பட்டு, பருத்தி இழை இதில் வந்து ஆடைகள் போட்டிருக்காங்க. சாதாரண மக்கள் வந்து பருத்தியில் 2 துண்டுகளான ஆடைகளை போட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி சொல்லுது. சங்க இலக்கியங்கள் பாம்போட தோலை விட மென்மையான துணிகள் இருந்ததாக சொல்லுது. பெண்கள் அவங்களோட கூந்தலில் வந்து பூக்கள் வச்சுக்கிட்டாங்க. ஆண்களும் பெண்களும் அணிகலன்கள் போட்டுக்கிட்டாங்க. தங்கம், வெள்ளி, முத்து, நவரந்திரைகள், சங்கு, பாசிமணி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது முரசு, புல்லாங்குழல், யாழ் இதை பற்றின குறிப்புகள் இருக்கு. கரிகாலன் இசையோட 7 சுரங்கள் பற்றி பெரும் புலமை இருந்ததா சொல்லப்படுது. ஏழிசை வல்லான் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் அழைக்கப்படுறாரு. 7 சுரங்கள் பற்றி அவருக்கு பெரிய அளவில் புலமை இருந்திருக்கு. பாடல்கள் பாடக்கூடிய புலவர்கள் பாணர் அப்படின்னும் விரலியர் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. பாடல்கள் பாடக்கூடிய புலவர்கள் பாணர், விரலியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கணிகையர் நடனங்களை நடத்தியிருக்காங்க, ஆடியிருக்காங்க. கூத்து அப்படிங்கிறது சங்ககால மக்களோட முக்கியமான பண்பாட்டு அம்சமாக இருந்திருக்கு. அவங்க முத்தமிழ் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க. இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க. மக்களோட முக்கியமான தொழிலாக வேளாண்மை இருந்திருக்கு. ஆணிரை மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தச்சர், கொல்லர், புட்கொல்லர், மண்பானம் செய்கிறவங்களும் இருந்திருக்காங்க. நெசவு தொழில் செய்கிறவங்களும் இருந்திருக்காங்க. மக்கள் பல விழாக்களை கொண்டாடியிருக்காங்க. அறுவடை திருநாள், கார்த்திகை தீப விழா இதெல்லாம் கொண்டாடியிருக்காங்க. இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டிருக்கு. நடனமாடியிருக்காங்க. எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சல் ஆடுதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் பொம்மை வண்டி ஓட்டியிருக்காங்க. மணல் வீடும் கட்டியிருக்காங்க. வணிகம் உள்ளூர், உள்நாட்டில், கடல் கடந்து வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளில் நடந்திருக்கு. இந்த காலப்பகுதியில் தமிழகம் விரிவான லாபகரமான வெளிநாட்டு வணிகம் செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக தமிழ் மக்கள் மிக சிறந்த கடலோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. உள்ளூரில், உள்நாட்டில், கடல் கடந்து வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளையும் வணிகம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் போதும். கடற்கரை ஓரமாக பொருளை சேமித்து வச்சிருக்கிறதுக்காக சேமிப்பு கிடங்கும் பண்ணியிருக்காங்க. முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை, இலங்கு சுடர்னு சொல்லக்கூடிய கோபுரங்களும் இருந்திருக்கு.
அவங்களோட பொருளை பல இடத்துக்கு எருதுக்கு பூட்டின வண்டியில் குண்டாக வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. குண்டு வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க. பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் இருந்தது. புகார், மதுரை இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் 2 வகையான சந்தைகளும் இருந்தது. மதுரையில் நாலங்காடின்னு சொல்லக்கூடிய காலை நேர சந்தையும், அல்லங்காடின்னு சொல்லக்கூடிய மாலை நேர சந்தையும் இருந்திருக்கு. இந்த சந்தைகளில் பல வகையான பொருளும் பெரிய அளவில் வித்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. மலபார் கருமிளகு இதை பற்றி பார்க்கலாம். எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸ் அப்படிங்கிறவர் பதப்படுத்தப்பட்ட உடல் திறந்திருக்காங்க. அவர் இறந்து அவர் பதப்படுத்தப்பட்ட உடலோட திறந்து பார்த்தப்போ அவரோட நாசிக்குள்ளேயும் அடி வயிற்றுலையும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. ஸோ இப்படி தான் உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி தான் பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னா முசிறி, தொண்டி, கொட்கை இதெல்லாம் முக்கியமான துறைமுகங்கள். முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் எதுனா உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்புமிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இறக்குமதி பண்ணது வந்து புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரை. புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரையை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டிருக்கு. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டு அப்படிங்கிறது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். ஸோ இந்திய நாட்டோட பட்டு அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலாக தங்கம் கொடுத்து கூட அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோம நாட்டோட பேரரசர் ஆரிலியன் சொல்லியிருக்காரு. கடல் கடந்த நாடுகளோட வணிக தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை இது கூட தான் வணிக உறவு பண்ணிக்கிட்டாங்க. முசிறி அப்படிங்கிறது முதல் பேரங்காடின்னு சொல்கிறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த பில்லினி அப்படிங்கிறவர் அவரோட இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் முசிறியை இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறியை பிலினி வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. ரோமானியரோட குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியா சேர்ந்த வணிகர் ஒருத்தருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் இடையில் வணிக ஒப்பந்தம் செஞ்சது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரம் இது எங்கே இருக்குன்னா வியன்னால அருங்காட்சியகத்தில் இருக்குது. அங்கே அலெக்சாண்ட்ரியா சேர்ந்த ஒரு வணிகர் ஒருத்தருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருத்தருக்கும் இடையில ஒப்பந்தம் போட்டதை அது ஒரு ரெக்கார்டு வந்து இருக்காங்க. அடுத்து கலைப்பிரர்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக அவங்களோட சரிவை சந்திச்சுது. சங்க காலத்தை தொடர்ந்து கலைப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. கலைப்பிரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு குறிப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க விட்டுட்டு போன நினைவு சின்னம், தொல்கலை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களோட ஆட்சி பற்றி இலக்கியங்களில் சான்று இருக்குது. தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம் இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள் இருக்குது. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இரண்டுமே வந்து கலைப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் கலைப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் இது. சமஸ்கிருதம், பிராகிருதம் இந்த மொழிகளோட அறிமுகத்தால் வட்ட எழுத்துன்னு சொல்லக்கூடிய புதிய எழுத்து முறை உருவானுச்சு. சமஸ்கிருதம், பிராகிருதம் இந்த மொழிகளோட அறிமுகத்தால் வட்ட எழுத்துன்னு சொல்லக்கூடிய புதிய எழுத்து முறை உருவானுச்சு. 14 கீழ்கணக்கத்தை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டுச்சு. இந்த காலத்தில் வணிகம், வர்த்தகம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உலகம் அந்த நாளில் இதே சேம் காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹான் அரச வம்சம் அப்படிங்கிறது சீனாவில் இருந்திருக்கு. கிமி 206 கிபி 220 வரைக்கும் காலகட்டத்தில் இந்த நுழைவாயில் கொடுத்துருக்காங்க. பிரமிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா. அடுத்து கொலோசியம் ரோமானிய நாகரிகம் இத்தாலி. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த ரோமானிய நாகரிகம் இத்தாலியில் இருந்திருக்கு. கலப்பிரர் காலம் அப்படிங்கிறது பொதுவாக சித்தரிக்கப்பட்டது மாதிரி ஒரு இருண்ட காலம் கிடையாது. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது.